بالرفق وجل الخير والسعد. الحمد لله رب العالمين والصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. அன்பிற்குரிய சகோதரர்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, ஷஆயிருல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். ஷஆயிருல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்று பொருள். அல்லாஹ்வுடைய புராதான சின்னம். இந்த அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் என்று சொன்னால் எது எது அடையாள சின்னங்கள் நமக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால், பாங்கு சொல்வது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம், தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம், ஜும்ஆ என்பது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம், ஈதுடைய நாட்கள் என்பது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம். அதுபோல அந்த வரிசையிலே காபா அடையாள சின்னம், சஃபா மர்வா அடையாள சின்னம், ஜம்சம் நீரூற்று அடையாள சின்னம், அரபா மினா முஸ்தலிஃபா அனைத்துமே அடையாள சின்னம் தான். இதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மொத்தம் ஒரு 4 இடத்துல சொல்லி காட்டுகின்றான். இந்த அடையாள சின்னத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற விஷயத்தை, அதிலும் எவர் ஒருவர் இந்த அடையாள சின்னத்தை கண்ணியப்படுத்துகிறாரோ அவர் எதற்கு அடையாளமானவர் தெரியுமா? அவர் இறையற்ற உடையவர் என்பதற்கு அடையாளம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அது இறையச்சத்தின் வெளிப்பாடு என்பதாக சொல்லி காட்டுகின்றான். யார் அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இறையச்ச உடையவர்கள். இறையச்ச உடையவர்களால் மட்டுமே அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்த முடியும் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். அதன் அடிப்படையில் சூரத்துல் பக்ராவிலே முதலாக சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி, இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். அந்த வசனத்தின் தொடரில் அல்லாஹ் இன்னொரு செய்தியை சொல்லி காட்டுகின்றான். இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி ஐ யதவஃப பிஹிமா. அந்த சஃபா மர்வாவிற்கு மத்தியிலே நீங்கள் ஓடுவது என்பது உங்கள் மீது குற்றம் கிடையாது என்பதாக சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் தஆலா அதை நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறான். ஓடுங்கன்னு சொல்லி இருக்கலாம், அதை ஓடுவது கட்டாயம் என்று அல்லாஹ் தஆலா ஒரு வார்த்தையிலே சொல்லி இருக்கலாம், வாக்கிமு ஸலாத்த வாத்து ஸகாத் என்று சொல்வதை போல. ஆனால் அல்லாஹ் தஆலா இதிலே கூடுதலாக ஒரு வார்த்தையை சேர்த்திருக்கிறான், அவ்வாறு ஓடுவது உங்கள் மீது குற்றமாகாது என்பதாக சொல்லி காட்டுறான். அப்ப ஏன் அப்படி சொல்லலாம்? அப்ப ஏதோ ஒரு செய்தி அதில் இருக்குது. என்ன செய்தி சொல்லி ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது தஃசீர்களிலே கிடைக்கக்கூடிய செய்தி நமக்கு ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு காட்டுகிறது. சஃபா மர்வா என்பது என்ன என்று உங்களுக்கு தெரியும். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சம்பந்தப்பட்ட, இன்னும் சொல்ல போனால் இப்ராஹிமுடைய குடும்பத்தார் கூட சம்பந்தப்பட்ட ஒரு இடம் இந்த சஃபா மர்வா. ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களும் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்களும் இந்த சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே சரீ என்ற தொங்கோட்டம் போடுவார்கள். இந்த சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே ஓடுவது உங்கள் மீது குற்றமில்லை என்று அல்லாஹ் சொன்னானே, ஏன் அப்படி சொன்னான்? அன்றைய காலகட்டத்திலே அரபுலகத்திலே காபத்துல்லாவிலே முக்கியமான பிரதானமான ஒரு 4 தெய்வங்கள் இருந்தது. 4 தெய்வங்களை அவர்கள் வைத்திருந்தார்கள். முதலாக ஹுபுல் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான தெய்வம், இது காபத்துல்லாவுக்குள்ளே இருந்துச்சு. இரண்டாவது லாத் உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய தெய்வங்கள். நான்காவது மனாத் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வம். இதுல ஹுபுல் என்று சொல்லக்கூடிய காபத்துல்லாவுக்குள்ள இருந்துச்சு, லாத் உஸ்ஸா அப்படிங்கிறதும் காபத்துல்லாவுக்கு வெளியில இருந்துச்சு. இந்த மனாத்துன்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட மக்காவுக்கு மதீனாவுக்கு நடுவுல இருந்துச்சு. இதுல இந்த 4 கடவுள்கள் இருக்கிறார்களே, அன்றைய காலகட்டத்திலே கடவுளாக கருதப்பட்ட இந்த சிலைகள் யாரால் நிறுவப்பட்டது என்று சொன்னால், அந்த மக்காவாசிகளாலே நிறுவப்பட்டதுதான் காபத்துல்லாவிற்குள் இருந்த குபுல் என்று சொல்லக்கூடிய தெய்வம். இந்த லாத் உஸ்ஸா என்பது தாயிப் வாசிகளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிலை, ஒரு தெய்வம். அடுத்ததாக மனாத் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வம் இருக்கிறது. இது மதீனாவில் இருக்கக்கூடிய அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய 2 கூட்டத்தார்கள் இருந்தார்கள்.
அந்த கூட்டத்தார்களால் ஏற்படுத்தப்பட்ட தெய்வம் கிட்டத்தட்ட மக்காவுக்கும் மதினாவுக்கும் நடுவுலங்கிறத விட அது கொஞ்சம் மக்காவுக்கு நெருக்கமாகவே அந்த தெய்வத்தை அங்க நிறுவி இருந்தாங்க. அப்போ ஹஜ்ஜுக்கு வரும்போது அந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு தான் இங்க காபத்துல்லாவுக்கு வருவாங்க. யாரு? மதினாவில இருந்து வரக்கூடிய இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய 2 கோத்திரத்தார்கள் தங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிற மாதிரி அங்க கும்பிட்டுட்டு தான் என்ன செய்வாங்க, ஹஜ்ஜுக்கு காபத்துல்லாவுக்கு வருவாங்க. அதே மாதிரி இந்த தாயிஃப் வாசிகளால் ஏற்படுத்தப்பட்ட லாத் உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய 2 தெய்வங்கள் இருக்குது. இத அந்த தாயிஃப் வாசிகள் மட்டும்தான் கும்பிடுவாங்க. ஆனால் மக்கா வாசிகள் இந்த லாத் உஸ்ஸாவை, மக்காவுக்கு சற்று தூரத்தில் இருக்கக்கூடிய மனாத்தை கண்ணியப்படுத்துவார்கள், வணங்க மாட்டார்கள். இதுதான் அன்றைய அரபு காலத்தில் இருந்த வணக்க வழிபாடுகளுடைய தெய்வங்களாக இருந்தது. இந்த சமயத்துல இந்த சஃபாவுக்கும் மருவாவுக்கும் மத்தியில தான் அல்லாஹ் தஆலா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஜம்சம் நீர் ஒன்று இஸ்மாயில் நபி அவருடைய பாத சுவற்றின் அடியாக வெளியாக்கணும். இது அன்றிலிருந்து இன்று வரை வந்துகிட்டு இருந்துச்சுன்னா இல்ல, சில காலகட்டங்களுக்கு பிறகு அது என்ன செய்யப்பட்டுருச்சு, ஸ்டாப் ஆயிருச்சு. அந்த இடமே தூத்து போயிருச்சு. பல வருடங்களாக அது தென்படவில்லை. ஆனால் எப்பொழுது அல்லாஹ் அதை வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், நாயகத்தின் பாட்டனாரான அப்துல் முத்தலிப் அவருடைய காலத்தில் தான் மீண்டும் கனவிலே சுட்டிக்காட்டப்பட்டு அந்த இடத்தை என்ன செய்யப்பட்டது, மறுபடியும் அல்லாஹ் தஆலா வெளிக்கொண்டு வந்து அதிலிருந்து தான் இன்று வரை என் கியாமத் வரை இன்ஷா அல்லாஹ் ஜம்சம் வந்து கொண்டிருக்கும். இந்த சமயத்துல நடுவுல ஜம்சம் இருக்குது. சஃபாவுக்கு மர்வாவுக்கு மத்தியில அன்றைய காலகட்டத்துல காபத்துல்லாவுக்கு ஹஜ்ஜுக்காக வரக்கூடியவங்க சஃபா மர்வாவுக்கு மத்தியில இன்னைக்கு ஓடுற மாதிரி அன்னைக்கு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல மக்கத்து காபிர்கள் என்ன ஒரு ஐடியா பண்ணாங்கன்னு சொன்னா, சஃபாவுக்கு மர்வாவுக்கு மத்தியில எல்லாரும் ஓடுறாங்க, ஏதாவது 2 தெய்வத்தை என்ன செய்யணும், சஃபால ஒண்ணும் மர்வால ஒண்ணு வைக்கணும்பா அப்படின்னு சொல்லி மக்கத்து காபிர்கள்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க, முடிவு செய்யறாங்க. ஏன்னா சஃபா மர்வாவுக்கு மத்தியில ஓடுறாங்க, ஓடும்போது ஏதாவது ஒரு தெய்வம் அங்க வச்சாச்சு சொன்னா அந்த தெய்வத்தை நோக்கி நம்ம ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு என்ன செய்யறாங்க ஐடியாவை அவங்க மேற்கொள்றாங்க. சரி, எந்த தெய்வத்தை வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது. லாத் உஸ்ஸா வச்சிடலாமா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அது வெளியூருக்காரங்க தாய் பாசிகளுடைய கடவுள், அதை கொண்டு போய் நம்ம அங்க வச்சா வெளியூர்காரங்களுடைய கடவுளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி ஆயிப்போருமே. புகுல் என்று சொல்லக்கூடிய காபத்துல்லாவுக்கு உள்ள இருக்கிறது வச்சிடலாமா, வச்சிடலாம். வச்சுட்டா இன்னொரு மலைக்கு என்ன பண்றது? அதனால அது ஒண்ணா இருக்கிறது உள்ளே இருக்கட்டும், வெளியில இருக்கிறவங்க இந்த 2 தொட வேண்டாம். சரி, அப்ப மனாத்தை கொண்டு வந்து வச்சிடலாமா, அதுவும் வேண்டாம். அது மதினா வாசிகளுக்கு அந்த ஹவுஸ் ஹசரத் கோத்திரத்தாருடைய குலதெய்வம், அதை கொண்டு வந்து இங்க வந்து வச்சோம்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி என்ன செஞ்சாங்க, வேற ஒரு ஐடியா கொண்டு வந்தாங்க. இன்னொரு சிலை ஒண்ணு காபத்துல்லாவுக்கு வெளியில இருந்துச்சு. இசாப் நாயிலா என்று சொல்லக்கூடிய 2 சிலைகள், இசாபு நாயிலா என்று சொல்லக்கூடிய 2 சிலைகள். இந்த 2 சிலைகளும் கற்சிலையாக மனுஷன் போலவே இருக்கும், அச்சு அசல். மற்ற சிலைகளாவது மனிதனால் என்ன செய்யப்பட்டது, செதுக்கப்பட்டது. ஆனா இந்த சிலைகள் அப்படி அல்ல. இதற்கு ஒரு வரலாறே இருக்குது. அந்த வரலாறை தெரிந்தால் மிக ஆச்சரியப்படுவோம் நம்ம. இந்த முதலில் சொன்ன இந்த இசாத் என்று சொல்லக்கூடிய இசாப் என்று சொல்லக்கூடிய அந்த சிலை வந்து ஆண் சிலை, நாயிலா என்று சொல்லக்கூடிய சிலை பெண் சிலை. இந்த 2 சிலையை கொண்டு வந்து வச்சிருவோம் சொல்லிட்டு இந்த 2 சிலையை கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஆனா இந்த 2 சிலைக்கு பின்னால ஒரு பெரிய பின்னணி சரித்திரம் இருக்குது. இந்த 2 ஆணும் பெண்ணும் சிலையா இருக்கு இல்லையா, இது ஒரு நேரத்தில் ஒரு உயிரோட்டமான மனிதர்களாக இருந்தார்கள். இந்த ஆணும் பெண்ணும் காபாவுக்கு உள்ளேயே விபச்சாரம் என்ற சினாவை செய்துவிட்ட காரணத்தால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தண்டனை இறக்கும் விதமாக அப்படியே கல்லாக மாற்றி விட்டார். அன்றைய அரபிகள் என்ன செஞ்சாங்க, அந்த தண்டிக்கப்பட்ட தண்டனைக்குரிய அந்த கற்சிலைகளை காபத்துல்லாவுக்கு வெளியில வச்சு யாராவது இங்க தப்பு பண்ணா இதுதான் நிலைமை என்று சொல்வதற்காக அங்க வச்சிருந்தாங்க. ஆனா நாளடைவில் அந்த வரலாறு மறக்கப்பட்டு மறைக்கப்பட்டு அந்த சிலையை கண்டாலே கும்பிட்டு விடுவார்களா, அந்த சிலையையும் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, வணங்க ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த 2 சிலை சும்மா தான் இருக்கிற முன்னோர்களால் வைக்கப்பட்ட சிலைதான்னு சொல்லி அந்த சிலையை கொண்டு வந்து இசாப சஃபாவிலையும் நாயிலாவ மறுவாலையும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க.
காலங்கள் கடந்தது. மதினாவிலிருந்து வரக்கூடிய அவுஸ் ஹஸரத் கோத்திரத்தார்கள் என்ன செய்வாங்க, இங்க காபத்துல்லாவுக்கு ஹஜ்ஜுக்காக வரும்போது எப்பயும் சஃபா மர்வாவுக்கு மத்தியில போவாங்க. ஆனா எப்போ இந்த இசாபையும் நாயிலாவையும் சஃபா மர்வால வச்சாங்களோ அதுல இருந்து என்ன செய்யறது இல்ல, அந்த சஃபா மர்வா மத்தியில தொங்கோட்டம்ல ஓடுறது இல்லை. காபத்துல்லா மட்டும் சுத்தி வலை செஞ்சுட்டு அரபா மினா முஸ்தலிஃபால இருந்துட்டு நாங்க ஹஜ்ஜை முடிச்சுட்டு சொல்லி ஊருக்கு வந்துடுவாங்க. இப்படிதான் அவங்களுடைய காலங்கள் போச்சு. இந்த சந்தர்ப்பத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வருகை, அவர்களுக்கு நுபுவத்து கொடுக்கப்படுகிறது. மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் செய்த ஹஜ் 1, உம்ரா 4. இது நாயகத்துடைய ஹஜ் உம்ராவுடைய விளக்கம். இது அப்ப இந்த காலகட்டத்தில் மதீனாவாசிகள் என்ன செஞ்சாங்க, ஹஜ்ஜுக்கு வரும்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு ஹஜ்ஜுக்கு வரும்போது கொஞ்சம் தயங்கினாங்க. நாங்க மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு வர்றோம், அரபா மினா முஸ்தலிஃபால இருக்கிறோம், தவாஃப் கூட செய்யறோம், ஆனா சஃபா மர்வாவுக்கு மட்டும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், தொங்க ஓட்ட ஓட மாட்டோம். ஏன்னா அது இந்த மாதிரி 2 சிலைகளை வச்சு என்ன செய்யறாங்க, இந்த காபிர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அது இருக்குதா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் ஓடும் போது அந்த தெய்வங்களை நோக்கி ஓடுற மாதிரி எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. இந்த சமயத்துலதான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குறான். எப்படி இறக்குறான், இந்த சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் ஒன்று. இவர்கள் கொண்டு வந்து இடையில ஒரு நஜீஸை வச்சுட்டதுனால அது அசுத்தமாயிராது, அதெல்லாம் அகற்றப்பட்டாச்சு. எப்ப பத்தகே மக்காவிலே, மக்கா வெற்றி அடைந்த அந்த நாளிலே காபத்துல்லாவில் இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டதோ, பரிசுத்தப்படுத்தப்பட்டதோ, அப்போதே இந்த சஃபா மர்வாவில் இருக்கக்கூடிய இந்த சிலை என்ன செய்யப்பட்டாச்சு, அடித்து நொறுக்கி வெளியேற்றப்பட்டாச்சு. இப்ப அந்த மலை பரிசுத்தமானது. அந்த மலையை நீங்கள் தவாப் செய்வதன் மூலமாக, சை செய்வதன் மூலமாக நீங்கள் நன்மையை பெற்றுக் கொள்வீர்கள். அது உங்கள் மீது என்ன இல்லை, குற்றம் இல்லை. சஃபா மர்வாவுக்கு பதில் தொங்கோட்ட ஓடுங்க, அது உங்கள் மீது குற்றம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயத்தை சரித்திரம் வச்சிருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை இங்க கண்ணியப்படுத்துறது அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்கா நம்ம குத்த வச்சு உட்காந்துக்கிட்டா கண்ணியப்படுத்துற மாதிரி ஆயிருமா? சும்மா சஃபா மர்வால போய் உட்காந்துக்கிட்டா கண்ணியப்படுத்துற மாதிரி ஆயிருமா? இல்லை இல்லை. எவர் ஒருவருக்கு பாங்கு சொன்னால் அதை கண்ணியப்படுத்த வேண்டும். எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும்? அந்த பாங்கை காது தாழ்த்து கேட்க வேண்டும், அந்த பாங்குக்கு பதில் கொடுக்க வேண்டும். வார்த்தை அளவில் மட்டுமல்லாமல் செயலளவிலும் பதில் கொடுக்க வேண்டும். ஹய்யான ஸலா என்று சொல்லிவிட்டால் தொழுகை பக்கம் விரைந்து வந்து அந்த பாங்குக்கு கண்ணியப்படுத்த வேண்டும். தொழுகை அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம், அதை தொழுவதன் மூலமாக கண்ணியப்படுத்த வேண்டும். நோன்பு அடையாள சின்னம், நோன்பு நோற்பதன் மூலமாக கண்ணியப்படுத்த வேண்டும். ஹஜ் என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை சந்திக்க செல்வதுதான். சும்மா மக்காவுக்கு போறங்கிறது ஹஜ் கிடையாது. ஹஜ் என்றால் என்ன, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துறதுக்கு நீ வாங்குற அல்லாஹ் தஆலா வந்துட்டியா, காபத்துல்லாஹ் சுத்து. ஏன் இது இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி அவர்களால் கட்டப்பட்டது. இதை அவங்க சுத்துற மாதிரி, நபிமார்கள் சுத்துற மாதிரி நீ சுத்து. சஃபா மர்வா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஓடுனாங்க. அவங்க ஓடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு அமலாக ஆக்கப்பட்டுருச்சு. அந்த அடையாள சின்னத்துக்கு நீயும் ஓடி கண்ணியப்படுத்து. ஆனா இது மினாவுல கொஞ்சம் தங்கு, அந்த வெட்டு வெளியில கொஞ்சம் தங்கி இந்த இடத்துல இப்ராஹிம் நபி சைத்தான கல் எடுத்து அடிச்சாங்க, அந்த இடத்துல நீயும் கல் எடுத்து அடி. அது ஒரு அடையாள சின்னம். அரபா இந்த இடம் எல்லா நபிமார்களும் வந்து போன இடம், இந்த இடத்துல நீயும் தங்கு, அங்க நீ என்ற துவா கேளு. இது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம். இங்க நீ தங்கி இருந்து எனக்கு துவா செய்ய என்று கேளு என்று அல்லாஹ் ஹஜ்ஜுடைய எல்லா அமல்களிலும் என்ன செய்யறான், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவதற்காக அங்க வரவே சொல்றான். சும்மா ஒண்ணும் இல்லை. நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு போகுது மக்காவுக்கு போற துவா செய்ய மாட்டேங்குது. மக்காங்கிறது ஒரு ஊர், அவ்வளவுதான். மக்காவுக்கு போறது நோக்கம் இல்லை அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவது. சுப்ஹானல்லாஹ். அந்த அடிப்படையில் தான் இந்த வசனத்தின் மூலமாக இந்த செய்தி சிந்தனைக்காக, குர்ஆனிய சிந்தனையாக நமக்கு சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹயாத் உள்ளவரை அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் அனைத்தையும் கண்ணியப்படுத்தக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிய முடிவானாக. எதை சொன்னோம், எதை கேட்டோம் ஒன்று விலகி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக, மேல்மக்களாக நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபீது